சார், இவங்க எல்லாரும் தனக்கு எதிரா நிக்கிறாங்க. இந்த விஷயத்துல தனக்கு நியாயம் கிடைக்காதுன்னு நினைச்சு இவ சூசைட் பண்ணிக்கிற அளவுக்கு போயிட்டா சார். என்ன சொல்றீங்க? எஸ் சார். நல்ல வேளையா நான் அந்த பக்கம் போனதுனால அவளை என்னால காப்பாத்த முடிஞ்சது. ஏமா அந்த பொண்ணு பொய் புகார் கொடுத்துச்சுன்னு சொன்னீங்கல்ல, பொய்யா இருந்தா ஏமா சூசைட் பண்ணிக்கிற அளவுக்கு போகணும்? இன்ஸ்பெக்டர், அவங்களும் ரொம்ப இன்னசென்ட் தான். உண்மையை சொல்லணும்னா இவங்களையே அந்த ஆளு ஏமாத்தி தான் தாலி கட்டியிருக்காரு. ஏமா உன்னை ஏமாத்தி தாலி கட்டினவனுக்கா இப்படி போராட்டம் பண்ணிட்டு இருக்க? இவங்க சொல்றதெல்லாம் பார்க்கும்போது இவன் ரொம்ப மோசமான ஆளா இருப்பான் போல இருக்க. கரெக்டா சொன்னீங்க சார். இவங்கள போல இன்னும் நிறைய பொண்ணுங்களை இவர் ஏமாத்தி இருப்பார் போல இருக்கு. இன்னசென்ட்டா ஆக்ட் பண்ணி பொண்ணுங்களை ஏமாத்துறதே இவர் வேலை போல இருக்கு. அப்புறம் சார், இது எங்க அபார்ட்மெண்ட்ல இருக்கிற எல்லாரும் சேர்ந்து எழுதி கொடுத்த கம்ப்ளைண்ட் சார். இதை வச்சு இவர் மேல ஆக்ஷன் எடுங்க சார். வெரி குட். உங்க நெய்பர்னு கூட பார்க்காம சப்போர்ட் பண்ணாம இப்படி ஆக்ஷன் எடுக்க சொல்றீங்களா? ஐ எம் ப்ரௌட் ஆஃப் யூ. சார், ஐ ஆல்வேஸ் ஸ்டாண்ட் வித் ஜஸ்டிஸ். அம்மா, அந்த ரைட்டர்கிட்ட போய் ஒரு ரிட்டன் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க. அப்புறம் அந்த ஆளு ஜென்மத்துக்கும் வெளியில வராம நான் பாத்துக்கிறேன். இத பாருமா, இந்த மாதிரி அயோக்கியனுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு குழந்தைய தூக்கிட்டுலாம் இங்க வராத. கிளம்புங்க. எதுவா இருந்தாலும் கோர்ட்ல போய் பாத்துக்கங்க. போங்க. முதல்ல கிளம்புங்கம்மா. லக்ஷ்மி, ஏன் லக்ஷ்மி இன்னும் இங்கே நின்னுட்டு இருக்கீங்க? ஏன் அவர் அடி வாங்குறத பாக்கணுங்கிறதுக்காகவா? எவிடன்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அந்த ஆண்டவனே வந்தாலும் இனி ஹரி சார் இந்த கேஸ்ல இருந்து தப்பிக்கவே முடியாது. அப்படியே வெளியில வந்தாலும் அபார்ட்மெண்ட் மொத்தமா அவருக்கு எதிரா இருக்கு. அங்க அவரால் கால் எடுத்து வைக்க முடியாது. சோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிற அந்த ஹரியோட சாப்டர் க்ளோஸ்ட். கெட்டவங்களுக்கு நல்ல காலம் ரொம்ப நேரம் நீடிக்காது. பொய்ய பாதுகாக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நீ கூடிய சீக்கிரம் மாட்டிக்கத்தான் போற. சோனியா, நீ எதுக்காக இப்படி செய்யறன்னு எனக்கு புரியல. ஆனா நீ செய்யற தப்புக்கு நீயே இரையாக போற. கண்டிப்பா ஹரி சார் இங்க இருந்து நிரபராதின்னு வெளியில வரத்தான் போறாரு. அன்னைக்கு இருக்குது உனக்கு அசிங்கம். இங்க பாருங்க லட்சுமி. பிரதிபா, பேசாம வாயை மூடிட்டு கொஞ்ச நேரம் நில்லு. நான் சோனியா கிட்ட பேசிட்டு இருக்கேன். ஓ, பேசுங்க பேசுங்க, தாராளமா பேசுங்க. சொல்லுமா. ரொம்ப நல்லவரே வல்லவரன்னு ஹரி சாரை பத்தி சொல்லுவாங்க, கேட்டுக்கோ.
என்ன லட்சுமி நீங்க ஒரு பொண்ணு கிட்ட சில்மிஷம் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள உட்கார்ந்திருக்காரு, அவருக்கு நீங்க கான்டாக்ட் சர்டிபிகேட் எல்லாம் கொடுக்குறீங்க? நீ கொஞ்சம் சும்மா இரு சோனியா. உன் மனசாட்சியை தொட்டு சொல்லு, அவர் உன்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டாரா? உன்கிட்ட எவ்வளவு ஃப்ரெண்ட்லியா பழகுனாரு, அவர் மேல நீ இவ்ளோ அபாண்டமான பழிய எப்படி சுமத்தலாம்? எப்படி உனக்கு மனசு வந்தது? சத்தியமா சொல்றேன், நான் அவர் அப்படி பண்ணுவாருன்னு நினைச்சு கூட பார்க்கல. அபார்ட்மெண்ட்டுக்கு வந்ததும் முதல்ல நான் பார்த்தது அவரைதான். அதான் அவர் கூட கொஞ்சம் அதிகமா பேசினேன், பழகுனேன். அவரு ஒரு ஃப்ரெண்டா தான் இருப்பாருன்னு நினைச்சு அவரை என் பிளாட்டுக்கு நான் அழைச்சிட்டு போனேன். ஆனா அவரு ஓ காட், இட்ஸ் ஓகே 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 சோனியா. என்ன லட்சுமி இது? நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு அவளை கன்சோல் பண்ணி இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன், நீங்க மறுபடியும் ஆரம்பிச்சு அழவிச்சிட்டு இருக்கீங்க. ஃபீல் பண்ணாத சோனியா, ஓகே? இவங்க சொல்ற மாதிரி இதுல அதிகமா பாதிக்கப்பட்டவ நான் தானே. பாத்தீங்களா, பேப்பர்ல எல்லாம் கூட வந்துருச்சு. அவர் பண்ண தப்ப பேசும்போது எல்லாரும் என்னையும் சேர்த்து தானே பேசுவாங்க. அது எனக்கு எவ்வளவு பெரிய அசிங்கம் தெரியுமா? சோனியா, கவலைப்படாம இரு. அவர் உனக்கு பண்ண துரோகத்துக்கு ஆயுசுக்கும் உள்ள இருக்க வேண்டியதுதான். பிரதீபா, சோனியா, உன் வார்த்தையில எனக்கு நம்பிக்கையே இல்ல. நீ பொய் கண்ணீர் வடிக்கிற. சொல்லிட்டாங்க சைக்காட்ரிஸ்ட் டாக்டர். இங்க பாருங்க லட்சுமி, நம்ம அபார்ட்மெண்ட் செக்யூரிட்டில இருந்து இன்ஸ்பெக்டர் வரைக்கும் இந்த பொண்ணு சொல்றத நம்புறாங்க. ஆனா நீங்க நம்ப மாட்டீங்களே, ஏன்னா உங்களுக்கு அவர் ரொம்ப முக்கியம். அவர் நல்லவர், அவர் சொல்றதுதான் உண்மை இல்ல? பட் இதெல்லாம் கோர்ட் நம்பாது, ஓகே? நான் ஹரிசார நம்புறேன். கண்டிப்பா அவரை வெளியில கூட்டிட்டு வந்து இந்த தப்ப அவர் பண்ணல, இந்த சோனியா பொய் சொல்றான்னு நான் நிரூபிக்கல, அப்புறம் என் பேரு லக்ஷ்மி இல்ல. ஓஹோ, அப்படியா? ஃபைன், நானும் சொல்றேன். ஒரு பொண்ணை கஷ்டப்படுத்திட்டு அவர் எப்படி வெளியில வராருன்னு நாங்களும் பாக்குறோம். நீ வா போலாம். சொல்லுங்க மேடம். சார், நான் சொல்றேன் தப்பா நினைச்சுக்காதீங்க, பட் அந்த ஆளு ரொம்ப அழுத்தக்காரன். நீங்க நல்ல விதமா கேட்டீங்கன்னா அவன் நடந்ததை ஒத்துக்கவே மாட்டான். சோ நீங்க உங்க ஸ்டைல்ல கேட்டா தான் அவன் நடந்ததை ஒத்துக்குவான். அதனால தான் சார் சொல்றேன், இந்த அப்பாவி பொண்ணுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும். அது உங்க கையில தான் சார் இருக்கு. சரிங்க மேடம், எல்லாம் நான் பாத்துக்கிறேன் மேடம். ஹலோ ஹலோ சார், ஒரு நிமிஷம் சார். நான் உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. இங்க பாதிக்கப்பட்ட பொண்ணு அவருக்கு தண்டனை கிடைக்கலனா சூசைட் பண்ணிக்கிறேன்னு சொல்றா. அப்படி ஏதாவது நடந்துச்சுன்னா உங்க நிலைமை கொஞ்சம் யோசிங்க. அப்புறம் ப்ராப்ளம் நீங்க தான் சார் ஃபேஸ் பண்ணணும். சோ நீங்க அவனுக்கு கொடுக்கற அந்த டார்ச்சர்ல அவன் அலற சத்தம் வெளியில கேட்கணும். அப்படி ஒரு டார்ச்சரை பண்ணுங்க சார். அவ்வளவுதானே? எல்லாம் நான் பாத்துக்கிறேன் மேடம், நீங்க வைங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச். அடிச்சே கொண்டுருவேன். உயிரோட திரும்ப முடியாது. வாயில சொன்னா கேட்க மாட்டான் சார். இந்த அடி சொல்லு, இல்லைன்னா விட மாட்டேன். விட மாட்டான். நீங்க என்ன சொன்னாலும் நான் கையெழுத்து போடவே மாட்டேன் சார். ப்ளீஸ். மேடம், லாயரை பத்தி எல்லாம் பேசியாச்சு மேடம். ஹரிசாரை எப்படின்னு நாளைக்கு கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணி தான் ஆகணுமா? அங்க வச்சு பெயில் எடுக்கலான்னு சொன்னாரு. ஹரிசரை உடனே வெளியில எடுக்கணும் மேடி. இங்க இருந்த ஆபத்து தான். பாரு எப்படி அடிச்சிட்டு இருக்காங்க அவங்க மேடி.
அடிக்காது சார். நல்லா அடிங்க சார். உன்னால உடவே கூடாது. பொம்பளை மேல கை வச்சிருக்கா. ஹரி சார் போட்டு அடிக்கிறாங்க மேடம். அந்த பிரதிபா பேசிட்டு போனதுக்கு அப்புறம் தான் இப்படி எல்லாம் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நாம இவ்ளோ பக்கத்துல இருந்து ஒண்ணுமே பண்ண முடியலையே மேடி. என்ன மேடம் இங்க எதுக்கு நிக்கிறிய? முதல்ல கிளம்புங்க. சார் இப்படி எல்லாம் போட்டு அவரை அடிக்கிறீங்களே சார். சொன்னா கேளுங்கம்மா. நீங்க இங்க நிக்கிறதுனால உள்ள அந்த ஆளுக்கு தான் அடி அதிகமா விடும். அவருக்கு நீங்க நல்லது பண்ண நினைச்சீங்கன்னா முதல்ல இங்க இருந்து போங்கம்மா. வக்கீல பார்த்து சீக்கிரமா பெயில் எடுக்க சொல்லுங்க மேடம். போ. ஏமா குழந்தைய வச்சுக்கிட்டு இங்கே நின்றுகிட்டு இருக்க? வீட்டுக்கு போக வேண்டியதானே? இல்ல சார், அவர் ஸ்டேஷன்ல இப்படி இருக்கும்போது நான் எப்படி சார் வீட்டுக்கு போக முடியும்? அம்மா, அந்த ஆளு தப்பு பண்ணியிருக்கான். இவ்வளவு பேரும் ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு அவன் மேல சந்தேகம் வரலையா? அது எப்படிமா அவ்வளவு உறுதியா சொல்ற? நம்பிக்கை தான் சார். எனக்கு அவர் சொல்றது உண்மையா பொய்யான்னு எந்த சந்தேகமும் இல்ல. அந்த சோனியா ஏன் இப்படி இவர் மேல பொய்க்கு மேல பொய் புகாரா கொடுக்கறா, அதுதான் எனக்கு சந்தேகமா இருக்கு. அம்மா, அரெஸ்ட் பண்ணதுல இருந்து இப்ப வரைக்கும் எதுவும் சாப்பிடாம இருக்காரு. ஏதாவது போய் சாப்பிட வாங்கிட்டு வந்து கொடுமா. கடைக்கு போய் வாங்கிட்டு வந்து சரிம்மா, கொடுக்கலாமா? ஏதாவது போய் சீக்கிரம் வாங்கிட்டு வந்து கொடுமா. இன்ஸ்பெக்டர் வந்துட போறாரு. சரிங்க சார், இப்ப சரிம்மா, வந்துடுறேன். சீக்கிரம் போங்க. யோ, என்னையா உனக்கு அவன் மேல அவ்வளவு அக்கறை? சாப்பாடுலாம் வாங்கிட்டு வந்து கொடுக்க சொல்ற? யோ, நீங்க அடிக்கிற அடியில அவன் செத்துக்கிட்டு போயிட்டானா அப்புறம் நாம தான் என்கொயரியில நிக்கணும். ஏற்கனவே லாக்அப் டெத்து பத்தி விசாரிக்கணும்னு கூட்டம் போடுறாங்க. நீங்க அடிக்கிற அடியை தாங்க வேணாமா? அதான் சாப்பாடு வாங்கிட்டு வர சொன்னேன். நீ என்னமோ பண்ணிட்டு போ. சார், சார் சாப்பாடு எடுத்துட்டு வரேன் வந்துட்டேன். போங்க. கான்ஸ்டபிள், அவரை கூட்டிட்டு வாயா. அம்மா, அவருக்கு சாப்பிட கொடுங்க. நான் வெளியில வெயிட் பண்றேன். நீங்க காலையில இருந்து எதுவுமே சாப்பிடலன்னு சொன்னாங்க. அதான் உங்களுக்கு சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கேன். நீங்க முதல்ல சாப்பிடுங்க.
சாப்பிடுங்க சார், கொஞ்சமாவது சாப்பிடுங்க. என்ன சார், சின்ன குழந்தை மாதிரி அழுதுட்டு இருக்கீங்க? அழாதீங்க சார். எல்லாருக்கும் தைரியம் கொடுப்பீங்க நீங்க. இப்ப நீங்களே இப்படி அழுதா எப்படி? இல்ல மேடம், என் மேல எந்த கேஸ் கொடுத்திருந்தாலும் பரவாயில்ல, நான் தைரியமா ஃபேஸ் பண்ணிருப்பேன். ஆனா நான் ஒழுக்கம் இல்லாதவன் சொல்லிட்டாங்களே மேடம். என் அம்மா என்கிட்ட எப்போ சொல்லுவாங்க, ஹரி, எந்த பொண்ணு உன்னை தப்பா சொல்லிடக்கூடாதுரா, எந்த காலத்திலயும் நான் உன்னை சரியா வளர்க்கலைங்கிற பேர் எனக்கு வாங்கி கொடுத்துடாதுரான்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு மேடம், இது வரைக்கும் நான் யாரையும் தப்பா கூட பார்த்ததில்லை. நான் எல்லார்கிட்டயும் அன்பா பாசமா பழகிறவன். நான் எந்த ஒரு நிலைமையிலையும் என் எல்லையை மீறி போனதே இல்லை. என்ன போய் இப்படி அசிங்கப்படுத்திட்டாங்களே. சார், உங்களை பத்தி நம்ம அபார்ட்மெண்ட்டுக்கே தெரியும். அந்த சோனியா நேத்து வந்தவ. ஏதோ ஒரு காரணத்துக்காக அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க சார். கண்டிப்பா நீங்க எந்த தப்பும் பண்ணலன்னு வெளியில வந்துருவீங்க பாருங்க. என்ன பிரயோஜனம் மேடம்? போன மானம் திரும்பி வந்துருமா? இனி நான் தப்பு பண்ணலன்னு வெளியே வந்தாலும் கூட அபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஒவ்வொருத்தரும் என்ன சந்தேகத்தோட தான் பார்ப்பாங்க. சார், நடந்தது எதுவுமே நம்மளால மாத்த முடியாது. ஆனா அந்த சோனியா சொன்ன மாதிரி அங்க எதுவுமே நடக்கலங்கிறத ப்ரூவ் பண்ணி நீங்க வெளியில வரத்தான் போறீங்க. நமக்கு இது ஏதோ சோதனை காலம். மனச போட்டு குழப்பிக்காதீங்க சார். சாப்பிடுங்க. இந்தாங்க, சாப்பிடுங்க சார். ஆற மாட்டேங்குது மேடம், மனசு ஆற மாட்டேங்குது. என் அம்மா என் கண்ணு முன்னாடி வந்து கண் கலங்குற மாதிரி இருக்கு. யார பார்த்தாலும் இத்தனை நாளா ஏமாத்திட்டு தானே இருந்தேன்னு நக்கலா சிரிக்கிற மாதிரி இருக்கு மேடம். எனக்கு வாழவே பிடிக்கல மேடம். சார், என்ன சார் இப்படி பேசுறீங்க? சார், இங்க எல்லார் மேலயும் தப்பு சொல்லிருக்காங்க. கடவுளான சீதையே நெருப்புல இறங்கிதான் அவளையே அவ நிரூபிச்சிருக்கா. அப்புறம் நாமெல்லாம் ஒரு சாதாரணமான மனுஷங்க தானே சார். இன்னும் நாம சமாளிக்க வேண்டியது எவ்வளவோ இருக்கு. சார், இந்த உலகமே உங்களுக்கு எதிரா இருந்தாலும் நான் உங்களுக்கு சப்போர்ட்டா இருப்பேன் சார். நீங்க இந்த தப்ப பண்ணிருக்க மாட்டீங்கன்னு உறுதியா நான் நம்புறேன். நம்ம பக்கம் இருக்கிற உண்மை என்னைக்குமே தோக்காது சார். தைரியமா இருங்க. தேங்க்ஸ் மேடம், ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸ். சாப்பிடுங்க சார், ப்ளீஸ். கொஞ்சமாவது சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. அந்த பராசக்தியை நேர்ல வந்து தைரியம் சொல்ற மாதிரி இருக்கு மேடம். உங்களுக்கு எப்படி நன்றி சொல்ல போறேன்னு தெரியல. எங்க அம்மா இடத்துல இல்ல, அதுக்கு மேல இருக்கீங்க மேடம். Thank you so much. Thank you.